ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாபிஸ் vlog. இன்றைக்கி சாபிஸ் vlogல இஃப்தாருக்கு ஈஸியாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இறால் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இறால் வடை செய்கிறதுக்கு 1/2 கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்ட கடலைப்பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக சாப் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை நல்லா சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஒரு வரமிளகாவை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இறால் வடைக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஃப்ளாட்டாக தட்டி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இஃப்தாருக்காக ஈஸி அண்ட் டேஸ்டியான இறால் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.